வணக்கம் ட்ரேடர்ஸ், வெல்கம் டு ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, செப்டம்பர் 4ஆம் தேதி வியாழக்கிழமை நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸ் என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம். அண்ட் இந்த அனாலிசிஸ் நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம கிஃப்ட் நிஃப்டி டேட்டா அனலைஸ் பண்ணுவோம். அண்ட் உங்க எல்லாத்துக்கும் தெரியும், கிஃப்ட் நிஃப்டி டேட்டா 6:30க்கு காலையில் ஓப்பன் ஆகும் அண்ட் க்ளோஸ் ஆகிறது க்ளோஸ் டு 2:30 க்ளோஸ் ஆகும். ஸோ இந்த ஒரு காரணத்தினால ஒரு ஓவரால் ஒரு ஃபுல் டே மார்க்கெட் ஓப்பன் ஆயிருக்கிறனால கிஃப்ட் நிஃப்டி நமக்கு ஒரு டோட்டல் பிரைஸ் ஆக்ஷன் எப்படி இருக்கு, ஒரு குளோபல் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் பையிங் ப்ரெஷர் அண்ட் செல்லிங் ப்ரெஷர்ல நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அந்த ஒரு காரணத்தினால 6:30 to 9 o'clock நமக்கு மார்க்கெட்டை கிஃப்ட் நிஃப்டி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாவே நிஃப்டி 50 காலையில் எப்படி ஓப்பன் ஆகும், ஒரு ½ an hour to 1 hour, ஃபர்ஸ்ட் ஓப்பன் ஆன ஒரு ½ an hour to 1 hour எப்படி நமக்கு பிஹேவ் ஆகும் பிரைஸ் ஆக்ஷன் அப்படிங்கிறத கெஸ் பண்ண முடியும். இதனால தான் நம்ம கிஃப்ட் நிஃப்டி டேட்டாவை பார்க்கணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, நம்ம நிஃப்டி, பேங்க் நிஃப்டி அண்ட் சென்செக்ஸோட பிரைஸ் ஆக்ஷன் பார்ப்போம். அப்போ இந்த பிரைஸ் ஆக்ஷன் பார்க்கும்போது நம்ம முக்கியமாக கவனிக்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிஃப்ட் நிஃப்டியில் இருக்கிற டேட்டா இங்கே நம்ம அப்ளை ஆச்சுன்னா மார்க்கெட் எவ்வளோ தூரம் மேலே பாசிட்டிவாக போகும், இல்லை எவ்வளோ தூரம் ட்ராப் ஆகும் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். அப்போ இந்த பிரைஸ் ஆக்ஷன் டிஸ்கஸ் பண்ணும்போதே நம்ம அதுக்கு கரஸ்பாண்டிங்காக இருக்கிற ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவும் பார்ப்போம். ஸோ தட் நமக்கு மார்க்கெட்டில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எங்கே ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறது நமக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி நான் கிஃப்ட் நிஃப்டி டேட்டாவை பார்க்குறேன். அப்போ இந்த கிஃப்ட் நிஃப்டி டேட்டாவில் இன்றைக்கி நம்ம முக்கியமாக கவனிக்கக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிஃப்ட் நிஃப்டி காலையில் ஓப்பன் ஆகும் போதே மார்க்கெட் கேப் அப்பில் தான் ஓப்பன் ஆச்சு. அண்ட் இந்த கேப் அப் எவ்வளோ தூரம் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே நம்ம ஹைட் பண்ணிடலாம். இப்போ இந்த இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் ஹைட் பண்ணோம்னா நமக்கு கிளியராக தெரியும். நேற்று நமக்கு 3:30க்கு மார்க்கெட் க்ளோஸ் ஆகும்போது க்ளோஸ் டு நமக்கு எந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல தான் இருந்துச்சு. 24,800ல இருந்துச்சு. ஆனால் இப்போ இருக்கிற கரண்ட் ப்ரைஸ் அங்கேருந்து நமக்கு மேலே போகும்போது எவ்வளோ தூரம் கேப் அப் ஓப்பன் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, க்ளோஸ் டு 70 பாயிண்ட்ஸ் கேப் அப் ஓப்பன் ஆச்சு. ஆனால் இப்போ இருக்கிற கரண்ட் ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா, க்ளோஸ் டு 160 பாயிண்ட்ஸ் இருக்குது. அப்போ இந்த 160 பாயிண்ட்ஸ் கேப் அப் அப்படிங்கிறது ரொம்பவே ஸ்ட்ராங்கான விஷயம். ஸோ 9 o'clockக்கு முன்னாடி நமக்கு 9:15 இல்லைனா 9:30க்கு முன்னாடி இந்த ப்ரைஸ் ரேஞ்ச் கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஸோ அப்படிங்கிறனால நிஃப்டியில் நம்ம இன்றைக்கி கேப் அப் ஒன்று எதிர்பார்க்கலாம். அண்ட் இப்போ கரண்ட் ப்ரைஸ் ஆஃப் நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி பார்த்தீங்கன்னா க்ளோஸ் டு 25,000 இருக்குது. அப்போது இவ்வளவு ஸ்ட்ராங்காக இதே பொசிஷன்ஸை மெயின்டைன் பண்ணிச்சு 9 o'clock வரைக்கும் அப்படின்னா நமக்கு ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்லேயும் பூஸ்ட் இருக்கும். அதனால 9:30க்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகும் போதும் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் டு 25,000 ஓப்பன் ஆகும். அப்போ நிஃப்டி 50 க்ளோஸ் டு 25,000 ஓப்பன் ஆச்சுன்னா மார்க்கெட் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக பாசிட்டிவாக இருக்கும். ஏன்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற ப்ரைஸ் ரேஞ்சே பார்த்தீங்கன்னா நமக்கு 25,000 தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ நம்மளோட அனாலிசிஸில் நிஃப்டி 50 நாளைக்கு நமக்கு க்ளோஸ் டு லைக் 24,700க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா, ஸோ 24,700க்கு மேலே ஓப்பன் ஆச்சுன்னா மார்க்கெட் 25,000 வரைக்கும் புஷ் ஆகணும். ஸோ அப்படிங்கிறனால இன்றைக்கி ஒரு கேப் அப்பில் இந்த 25,000க்கு கீழே ஓப்பன் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட்டில் 25,000 வரைக்கும் அழகாக நம்மளால் ப்ராஃபிட்ஸ் எடுக்க முடியும். அண்ட் இன்கேஸ் இந்த 25,000 தாண்டி நமக்கு மார்க்கெட் மேலே புஷ் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு முக்கியமாக கவனிக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு அடுத்து 25,140. ஸோ 25,000 தாண்டிடுச்சுன்னா நமக்கு நிஃப்டி 50 25,200 வரைக்கும் புஷ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இதை நம்ம கவனிக்கலாம். ஏன் இதை எப்படி நம்ம சொல்கிறோன்னா, மார்க்கெட் இந்த 25,200லேருந்து தான் டவுன்ஃபால் ஆச்சு, திருப்பி இப்போ மேலே போயிட்டுருக்கு. அண்ட் இந்த ட்ரெண்ட் கண்டினியூ ஆகுமாங்கிறதே ஒரு பெரிய கேள்விக்குறி தான். ஸோ அப்படிங்கிறனால இந்த ட்ரெண்ட் கண்டினியூ ஆச்சுன்னா திருப்பியும் இந்த இடத்து வரைக்கும் டெஸ்ட் ஆகும். ஸோ டவுன்ஃபால் ஆச்சு, திருப்பி இந்த வரைக்கும் டெஸ்ட் ஆகும். ஸோ அப்போது நம்ம ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ்ன்னு பார்த்தோம்னா 24,700, அதை தாண்டிச்சுன்னா 25,000 அண்ட் 25,000 தாண்டிச்சுன்னா 25,200 வரைக்கும். ஸோ இன்றைக்கி கேப் அப் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத நமக்கு தெரியாது. ஆனால் கேப் அப் ஒரு சின்னதாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் கேப் அப் அண்ட் பாசிட்டிவான மூவ்மெண்ட்ஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் இன்கேஸ் ஏன்னா நமக்கு சில நேரங்களில் மார்க்கெட் ஈஸியாக நம்ம ப்ரெடிக்ட் பண்ணும்போது அப்படியே தலைகீழாக நடக்கும். ஸோ ஓகே, அந்த மாதிரி இன்றைக்கி தலைகீழாக நடந்துருச்சு அப்படின்னா நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு மார்க்கெட் ஒரு டவுன்ஃபால் ஆகும். கேப் அப் ஓப்பன் ஆனாலும் மார்க்கெட் ஒரு டவுன்ஃபாலிங் மார்க்கெட் வரும். அண்ட் இந்த 24,600க்கு கீழே வந்துருச்சுன்னா நீங்கள் புட் ஆப்ஷன் ஹோல்ட் பண்ணலாம். எவ்வளோ வரைக்கும்னா மினிமம் 24,400 வரைக்கும். அப்போது இன்றைக்கி நிஃப்டி 50 இந்த 24,700ல ஓப்பன் ஆகுதா இல்லை 24,600ல இருக்காங்கிறது தான். ஸோ அதுக்கு இந்த நடுவில் இருக்க ரேஞ்சில் நீங்கள் கிளியராக நம்மளால் டெசிஷன்ஸ் எடுக்க முடியாது. மார்க்கெட் பாசிட்டிவாக இருக்குமா நெகட்டிவாக இருக்குமாங்கிறது நம்மளால் கிளியராக டெசிஷன் எடுக்க முடியாது. எப்போ 24,700 இல்லைனா 24,600க்கோ நடுவில் வந்தால் தான் பேரிஷ் மூமெண்ட்டாக புல்லிஷ் மூமெண்ட்டாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். ஸோ கிஃப்ட் நிஃப்டி டேட்டா பார்க்கும்போது நம்ம பெரும்பாலும் இன்றைக்கி பாசிட்டிவ் மார்க்கெட் தான் ஸ்டார்டிங் எதிர்பார்க்குறோம்.
ஆனால் நமக்கு எதிர்மாறா நமக்கு என்ன இருக்குன்னா நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா. அண்ட் இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா நம்ம சில நேரங்கள்ல எல்லா நேரமும் நம்ப முடியாது. காரணம் என்னன்னா, கடைசியில நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது இது வந்து நம்ம நேத்து வரைக்கும் இருக்கிற டேட்டா. அப்ப 9:15க்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது பயங்கரமான ஆர்டர்ஸ் இந்த இடத்துல கால் ஆப்ஷன்ஸ்ல பிளேஸ் ஆயிருச்சு. ஏன்னா கிஃப்ட் நிஃப்டி எல்லாரும் பார்ப்பாங்க. நம்ம எப்படி கிஃப்ட் நிஃப்டியை பார்க்குறோமோ அதே மாதிரி எல்லாரும் பார்ப்பாங்க. ஸோ அப்போ ரீட்டைலர்ஸ் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவை பிலீவ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா மார்க்கெட் வந்து டவுன்ஃபால் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி. ஸோ அப்படிங்கிறனால நமக்கு வந்து 2 டேட்டாவும் 2 விதமாக சொல்கிறனால மார்க்கெட்டில் நீங்கள் பொசிஷன் ஹோல்ட் பண்ணுறதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹோல்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒரு 1/2 hour to 45 minutes மார்க்கெட் எந்த பக்கம் மூவ்மெண்ட்ஸ் நடக்குதுங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து புல்லிஷ் மூமெண்ட்டா இல்லை பேரிஷ் மூமெண்ட்டாங்கிறத கெஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் இன்றைக்கி நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்கக்கூடியது. ஏன்னா இன்றைக்கி மார்க்கெட் 2 முக்கியமான டேட்டாஸும் 2 டிஃப்ரெண்ட் எண்டை சொல்லுது. அண்ட் இந்த ப்ரைஸ் ஆக்ஷனை பார்க்கும்போது மார்க்கெட் வந்து இந்த மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஸோ அப்படிங்கிறனால கேர்ஃபுல்லாக இன்றைக்கி வந்து ஹோல்ட் பண்ணணும். அண்ட் இதே ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து நமக்கு வந்து நிஃப்டி 50ல் இருக்கிற ப்ரைஸ் ஆக்ஷன் நமக்கு வந்து சென்செக்ஸில் இருந்துச்சுன்னா நம்ம சென்செக்ஸில் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னா மார்க்கெட் வந்து 81,000 வரைக்கும் போகிறதா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம். அதே சமயம் இந்த சென்செக்ஸில் வந்து இந்த 81,000 பிரேக் ஆயிருச்சு. நான் வந்து இன்ட்ராடே கேண்டில் தான் வச்சுருக்கேன். ஸோ இப்போ இந்த சென்செக்ஸ் வந்து 81,000 பிரேக் ஆயிருச்சு அப்படின்னா மினிமம் நமக்கு 81,300 வரைக்கும் புஷ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்போது சென்செக்ஸை பொறுத்தளவு இதே சமயம் நமக்கு பாசிட்டிவான மூமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா 81,200லேருந்து 81,400 வரைக்கும் புஷ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. சப்போஸ் இன்றைக்கி வந்து மார்க்கெட் கேப் அப்பில் ஓப்பன் ஆகுதா அப்படிங்கிறதா நமக்கு ஒரு பெரிய கேள்வி. ஏன்னா சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிஃப்ட் நிஃப்டி வந்து பாசிட்டிவாக இருக்கும். ஆனால் 9 o'clock முன்னாடி ஸ்ட்ராங்காக ஒரு ரெட் கேண்டில் வந்து ஸோ இப்போ நமக்கு கிஃப்ட் நிஃப்டி பார்த்தீங்கன்னா நல்ல பாசிட்டிவாக இருக்குது. ஸோ இப்போயே பாருங்கள் நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்கும்போது ஃபஸ்ட்டு நம்ம ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா க்ரீன் கேண்டிலாக தான் க்ரீன் கேண்டிலாக தான் இருந்துச்சு. இப்போ ரெட் கேண்டிலாக மாறிடுச்சு. ஸோ அப்போது சில நேரங்கள் இந்த 9 o'clock முன்னாடி ஸ்ட்ராங்காக ரெட் கேண்டில் வந்து மார்க்கெட் வந்து ஒரு டவுன்ஃபாலிங் மார்க்கெட் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படிங்கிறனால நீங்கள் 9 o'clock முன்னாடி கிஃப்ட் நிஃப்டியை ரெஃபர் பண்ணுறது பெட்டர். இப்போ இருக்கிற பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் டு 745. ஸோ நம்ம ரெக்கார்ட் பண்ணுற டைமில் பாசிட்டிவாக இருக்கே ஒழிய 9 o'clock இதே பாசிட்டிவ் மூமெண்ட்ஸை மெயின்டைன் பண்ணிச்சுன்னா நமக்கு கேப் அப் வர்றதுக்கான வாய்ப்புகள் நமக்கு ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ இதுதான் நமக்கு வந்து நம்ம சென்செக்ஸ்லேயே நம்ம எதிர்பார்க்க போகிறது. அப்போ சென்செக்ஸ் வந்து பாசிட்டிவாக போச்சுன்னா நமக்கு வந்து 81,200 வரைக்கும் புஷ் ஆகும். ஓகே, இப்போ நமக்கு மூணாவதாக இருக்கிற பேங்க் நிஃப்டி. அண்ட் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் நேற்று வந்து நம்மளோட மார்க்கெட்டை பார்த்தீங்கன்னா கிளியரான ப்ரைஸ் ஆக்ஷன் ஃபாலோ ஆச்சு. ஸோ மார்க்கெட் இந்த இடத்துல ஓப்பன் ஆச்சு. அதே சமயம் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண ரேஞ்சான 53,700ல் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் எடுத்துகிட்டு கரெக்டாக 54,000 வரைக்கும் ரெசிஸ்டன்ஸ் போச்சு. அண்ட் நம்ம பேங்க் நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா நம்ம ரொம்ப நாளாகவே நம்ம வந்து கவனிக்கிறது இல்லை. காரணம் என்னென்னா பேங்க் நிஃப்டியில் வால்யூம்ஸ் ரொம்ப குறைஞ்சிருச்சு, வாலடைலிட்டியும் நமக்கு குறைஞ்சிருச்சு. ஸோ அப்படிங்கிறனால பர் டே ட்ரேடபிள் ஸ்டாக்ஸ்லாம் வந்து ட்ரேடபிள் குவான்டிட்டி வந்து பேங்க் நிஃப்டியில் குறைஞ்சிருக்கு. இது வந்து முக்கியமாக நமக்கு என்னென்னா நம்ம ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அண்ட் செபி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜெயின் ஸ்ட்ரீட்டுங்கிற இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக ரெகுலேஷன்ஸ் கொண்டு வந்தாங்க. ஸோ பேங்க் நிஃப்டியில் அவங்க இப்போ வந்து ஸ்பெக்குலேஷன்ஸோ இல்லை வந்து ஹெட்ஜிங்கோ பண்ணுறதில்ல. ஸோ அந்த ஒரு காரணத்தினால பேங்க் நிஃப்டியோட வாலடைலிட்டி கம்மியாக இருக்குது. நம்ம வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் மட்டும்தான் பிலீவ் பண்ணுறோம். அப்போ இந்த ப்ரைஸ் ஆக்ஷனை பார்த்தோம் அப்படின்னா பேங்க் நிஃப்டி வந்து ஒரு 2 தடவை நமக்கு வந்து டபுள் பாட்டம் வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல ஒரு லோ, அதுக்கடுத்து லோவர் லோ, அதுக்கடுத்து லோவர் லோ. ஸோ நீங்கள் பாருங்கள் 3 நாளாக பேங்க் நிஃப்டி ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸில் இருக்குது. அப்போ இந்த 3 நாளாக கன்சாலிடேஷன் ஃபேஸில் இருக்குன்னா மார்க்கெட் ஏதாவது ஒரு சைடு பிரேக் அவுட் ஆகும். அந்த ஒரு சைடு பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் 3 நாள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துலேருந்து பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3 நாள் தொடர்ந்து மார்க்கெட் டவுன் சைடு வந்துச்சு. அதே மாதிரி இந்த பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 3 நாள் கன்சாலிடேஷன் ஃபேஸ்க்கு அப்புறம் மேலே பிரேக் அவுட் ஆச்சுன்னா மினிமம் வந்து 56,000 வரைக்கும் புஷ் ஆகும். அப்படி கீழே சப்போஸ் இதே வந்து கன்சாலிடேஷன் ஃபேஸ் மறுபடியும் தொடருது, அப்போ தொடர்ந்து இந்த 53,600 கீழே பிரேக் அவுட் ஆச்சுன்னா நமக்கு வந்து 52,000 வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்போது இந்த பேங்க் நிஃப்டி நம்ம போட்டிருக்க இந்த எல்லோ பாக்ஸ் அதாவது 54,130 அதே மாதிரி 52 இந்த 53,700 இந்த 2 ரேஞ்ச்குள்ளே, ஏன்னா இந்த பார்த்தீங்கன்னா தெரியும் ரொம்ப டைட்டாக தான் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி மூவ்மெண்ட்ஸ் ஆகிட்டு இருக்கு. அப்போது இந்த மூவ்மெண்ட்டை பேங்க் நிஃப்டி எப்போ நமக்கு இந்த இடத்துலேருந்து கிராஸ் ஆகுதோ அப்போ வந்து நமக்கு ஏதாவது ஒரு சைட் மூவ்மெண்ட் இருக்கும். அண்ட் எக்ஸ்பெக்டேஷன் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் எக்ஸ்பெக்டேஷன் தான். மார்க்கெட் வந்து ஏன்னா கீழே போகிறதாக இருந்தால் இந்த 3வது தடவையிலேயே மார்க்கெட் கீழே போயிருக்கும். அங்கிருந்து மேலே புஷ் ஆகிருக்கு. அப்படிங்கிறனால 56,000 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இந்த கன்சாலிடேஷன் ஃபேஸ் தீர்ற வரைக்கும் நம்ம கிளியராக வெயிட் பண்ணி மார்க்கெட்டோட ட்ரெண்ட் அண்ட் டைரக்ஷன் தெரிஞ்சதுக்கப்புறம் தான் நீங்கள் பொசிஷன் எடுக்கணும். ஸோ இன்றைக்கி வந்து கேர்ஃபுல்லாக பொசிஷன் எடுங்க. ஆல் தி பெஸ்ட். நீங்கள் வந்து கிஃப்ட் நிஃப்டியை வந்து
9 o'clock 9:30க்கு முன்னாடி ரெஃபர் பண்ணுறது நல்லது. ஸோ ஆல் தி பெஸ்ட். நன்றி, வணக்கம்.